வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றிக் கழகத்தின் பாண்டிச்சேரி மாநாடை நான் டிவியில் பார்த்தேன். அந்த காணொலிகளெல்லாம் நிறைய இளம் பிள்ளைகள், பெண்களும் ஆண்களும் திரண்டு அந்த கூட்டத்திற்கு வந்ததை நான் கண்கூடாக பார்த்தேன். அப்போது எனக்கு ஒரு தேவ வசனம் ஞாபகம் வந்தது. தேவ வசனம் என்று நான் சொல்வது கிறிஸ்தவ மதத்தினுடைய ஒரு பைபிள் வாசகம். அந்த மந்தை ஆடுகள் போல் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமலும் தாங்கள் எப்படி வழிநடத்தப்படுகிறோம் என்பதை அறியாமலும் ஒரு கூட்டம் இருப்பதைத்தான் மந்தை ஆடுகள் என்று பைபிளில் குறிப்பிடுகிறார்கள். அந்த மந்தை ஆடுகளை மேய்ப்பதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காக வந்ததுதான் நல்மேய்ப்பர் இயேசுபிரான் என்று பைபிள் கூறுகிறது. இதுபோல பல தீய ஆட்சிகளையும் தீயவர்களையும் ஏமாற்றுக்காரர்களையும் எப்படியாவது அரசியலில் கொள்ளையடித்து பிழைச்சணும்னு நினைக்கிறவங்களையும் கண்டு சலித்து மிக மிக மனம் வருந்தி வந்த ஆடுகள் தான் உங்களை நோக்கி வந்த ரசிகர்கள். அந்த ஆடுகளை போன்றவர்கள் தான். அவர்களை நல்மேய்ப்பராக உங்களை பார்க்கிறார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை கசாப்பு கடைக்கு அனுப்பிச்சிடாதீங்க. கசாப்பு கடைக்கு அனுப்புறதுங்கிறது என்ன தெரியுமா? எங்கே ஆடை வளர்த்து இறைச்சியாக்கி அதை உணவாக உண்ணும் கடை தான் கசாப்பு கடை. அந்த கடைக்கு அனுப்பிச்சிடாதீங்க. அதுக்குன்னே வளர்க்கப்பட ஆடுகள் வேறு. உங்களை நம்பி வந்த அந்த அப்பாவி ஆடுகளை நீங்கள் நல்மேய்ப்பராக இருக்கிறீங்களா தெரியல. நல்மேய்ப்பர் அப்படின்னு ஆக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். ஏன் நீங்கள் கசாப்பு கடைக்காரராக மாறிடாதீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கூட்டணி வைக்கப் போகிறீர்கள். யாருடன்? எந்த இரக்கமும் இல்லாமல் பணம் சம்பாதிப்பது மட்டுமே குறிக்கோளாக கொண்டவரை ஏற்கனவே நீங்கள் அருகில் வைத்திருக்கிறீர்கள். ஒரு கசாப்பு கடைக்காரரை ஏற்கனவே அருகில் வைத்திருக்கீங்க. அடுத்தவங்களுடைய உழைப்பை சுரண்டி தின்னும் ஒரு கூட்டத்தை நீங்கள் அருகில் வைத்திருக்கிறீர்கள். யார் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் மீண்டும் கூட்டணி என்ற பெயரில் ஒரு பெரிய கட்சிக்காகவோ ஒரு கூட்டணியினுடைய தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் யாரையும் பழிக்கீடாக்கிறாதீங்க. ஏன்னா வர்றவங்க அந்த காணொலியில், அந்த டிவியில் பார்த்த அந்த காணொலியில் நிறைய கூட்டம் வர்றாங்க. அனுமதிக்கப்பட்ட கூட்டத்தை விட இன்னும் அதிகமான பேர் காத்திருந்தாங்க. அவங்களெல்லாம் காவலர்கள் பாதுகாப்பு கருதி விரட்டி விட்டாங்கன்றதெல்லாம் பார்த்தோம். அப்போ இத்தனை மந்தை ஆடுகள் போன்று வருபவர்களை, ஏதும் அறியாதவர்களை, இவர் ஏதோ தமக்கு நல்ல வழிகாட்டப் போகிறார் என்று நம்பி வருபவர்களை நீங்கள் என்ன செய்ய காத்திருக்கிறீர்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஏன்னா நீங்கள் பேசின பேச்சையும் கவனித்தேன். அதை பற்றி அடுத்த இதில் போடுறேன். மந்தை ஆடுகளை சந்தை ஆடுகளாக ஆக்கும் ஒரு திட்டத்தை தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ என்ற ஐயம் உங்களுடைய உரையிலிருந்து எனக்கு எழுகிறது. எப்படி? அடுத்த பதிவில் போடுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் சேரும். நன்றி.